இன்னைக்கு இந்தியா டுடே கான்க்ளேவ்ல முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது நடைமுறை சாத்தியமில்லை. என்ன சொல்லியிருக்காரு? ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சிஎம் நாற்காலி, அந்த நாற்காலில ஒரு கால் மட்டும்தான் திமுகவுடையது, மற்ற 3 கால்கள் கூட்டணி கட்சிகளுடைய. அப்படி இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சிகளை வெறும் ஓட்டு வங்கியா மட்டுமே பயன்படுத்தி அவங்க அவங்களோட அதிகார பகிர்வு அளிக்காம இருக்கிறது உண்மையான சமூக நீதிக்கு எதிரான செயல். இதுல இருந்தே நல்லா தெரியுது திமுக எந்த அளவுக்கு சமூக நீதியை பாதுகாக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 130 மேல தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னா சிஎம் அவர்கள் என்ன சொல்லணும், திமுக தனிச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்லட்டும். அப்படி சொல்லிட்டு திமுக தனித்து போட்டின்னு சொல்லிட்டு ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லட்டும்.